தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்த பொழுது தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய காரை மறித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். எதனால் இது போன்ற சம்பவத்தில் அவங்க ஈடுபட்டாங்க, என்ன முடிவு இன்னைக்கு முடியாக இருக்கிறது, இது போன்ற விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. தொடர்ந்து பேசலாம். ஜெரி, ஏற்கனவே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதில் நியமிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை அந்த நியமனம் தொடர்பாகவே பல்வேறு சர்ச்சைகள் அவ்வப்போது எழுந்துட்டே இருக்கு. இன்றைக்கு அவங்க களத்துக்கே வந்து இது போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அஜிதா கிட்ட கட்சி நிர்வாகிகள் பேசினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் என்ன கள நிலவரமா இருக்கு ஜெரி? வணக்கம். இதற்கு முன்னதாகவே நடந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தூத்துக்குடியில அஜிதா என்பவர் 2 ஆண்டுகளாகவே அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இன்னும் அந்த மாவட்டத்தில் பொறுப்பு வழங்கப்படாததால அந்த மாவட்டத்துக்கு மட்டும் பொறுப்பாளராகவே அஜிதா தொடர்ச்சியாக பயணித்து வந்திருந்தார். ஆனால் மற்ற மாவட்டங்கள்ல அந்த மாவட்ட பொறுப்பாளர் என்ற பதவியை நீக்கிவிட்டு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு தரப்பினர் தூத்துக்குடியில் தற்பொழுது மத்திய மாவட்டம், அதாவது அஜிதா பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் எஸ் சாமுவேல் என்பவருக்கு பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் அவருடைய ஆதரவாளர்களோடு கட்சி அலுவலகத்துக்கு வந்து விட்டார். எனினும் கூட அந்த சாமுவேல் என்பவர் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் தொடர்பில் இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்கள்ல பரவி வந்தது. அஜிதா என்பவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு சாமுவேல் என்பவர் திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார், அவருக்கு பொறுப்பு வழங்குகிறீர்கள், ஆனால் நாங்கள் 2 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றி வருகிறோம், எங்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்கவில்லை என்று ஆதங்கத்தோடு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். காலை 8 மணி முதலே அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையுமே 8th அவென்யூ, அதாவது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தின் தெருவுக்கு பெயர் 8th அவென்யூ, அந்த அவென்யூவுக்கு நுழைவு வாயிலேயே பேரிகார்டுகள் அமைத்து அனைவரையுமே பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இந்த சூழலில் தான் தொண்டர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சஃபியுல்லா என்பவர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அதாவது இங்கு எந்த விதமான பிரச்சனையும் ஈடுபட வேண்டாம், நீங்கள் கலைந்து செல்லுங்கள், உங்களுக்கு என்ன பொறுப்பு வேண்டுமோ அது அனைத்துமே தலைமை கழக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களை அழைக்கிறோம், பின்னர் ஆதரவாளர்களோடு வராமல் நீங்கள் தனியாக வந்து கலந்துரையாடுங்கள், உங்களுக்கு தேவையான பொறுப்பை வழங்குவோம் என்று உறுதியளித்து விட்டு சென்றிருந்தார். ஆனாலும் கூட அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து அவரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும், அவர் எங்களுக்கு பொறுப்பு வழங்குவதா அல்லது வழங்கக்கூடாது என்பதை அவர் முடிவு செய்யட்டும் என்று அவர்கள் கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அவர்கள் 2 ஆண்டுகளாகவே கட்சி தலைவர் விஜயை சந்திக்க விடாமலே இருந்ததாலே இன்று விஜய் தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது கார் முன்னே நின்றார்கள். ஆனால் ஆதரவாளர்களை கண்டுகொள்ளாமல் விஜய் கீழே இறங்கி என்னவென்று கூட கேட்காமல் விஜயனுடைய வாகனம் கட்சி அலுவலகத்திற்குள்ளே நுழைந்தது. இன்னும் சற்று நேரத்துல கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசிக்க இருக்கிறார். எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நியமனத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அறிவிக்க இருக்கிறார். இருப்பினும் கூட தூத்துக்குடியுடைய மத்திய மாவட்டத்தில் அஜிதா என்பவர் நீண்ட நெடுங்காலமாகவே அவர் தமிழக கட்சி கழகத்திலே ரசிகர் மன்றத்திலிருந்தே அவர் பயணித்து வந்திருந்தார். அவருடைய குடும்பத்தாரும் ரசிகர் மன்றத்தில் இருந்ததால அவர் அதன் அடிப்படையில பொறுப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட பொதுச் செயலாளர் புசியானந்தருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பொறுப்பு மறுக்கப்படுகிறது என்று அஜிதாவினுடைய ஆதரவாளர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அவர்களோடு உரையாடும் பொழுது கூட ஆரம்பத்திலிருந்தே பொதுச் செயலாளர் புசியானந்துடன் எங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது, எனவேதான் எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றும் இவர்கள் ஒரு தரப்பு கூறுகிறார்கள். ஆனால் மற்றொரு தரப்பினர் கட்சி அலுவலக தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார்கள், ஆனால் ஒட்டுமொத்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அஜித் கேட்டதாகவும், அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் பணியாற்றாமல் வெவ்வேறு பகுதிகளுக்கும் மற்ற பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றும் அவர் களமாடியதாகவும் அங்கே பணியாற்றியதாகவும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவேதான் தலைமை இவருக்கு பொறுப்பு வழங்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் அஜிதா ஆக்மனுடைய ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் கோஷம் எழுப்பியிருந்தார்கள். விஜயனுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி நேரடியாகவே விஜயிடம் முறையிடுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜயனுடைய வாகனம் சூழ்ந்திருந்த அந்த அதிருப்தியாளர்களை கண்டுகொள்ளாமலே கட்சி அலுவலகத்திற்குள்ளே நுழைந்தார்.